காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி மண்டே. திங்கக்கிழமை தான் சொன்னேன். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணிக்கணும். எல்லாரும் சிவபெருமானோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் இந்த வாரத்தோட முதல் நாள் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். வரன் தேடுற அனைவருக்கும் நல்ல வரணும் அமைக்கும். நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அது மீன் ரிசப்ஷனு. அது என் ரெண்டாவது பொண்ணுடைய கல்யாணம் சத்தம் ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு எங்களுக்கு. அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். மேலே போனால் காப்பி ரைட்ஸ் வந்துச்சு. இல்லாட்டி ஃபுல் வீடியோ எடுத்தேன். அங்கே ஏதோ பாட்டு போட்டிருந்தாங்க, காப்பி ரைட்ஸ் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு சாஃப்ட் மல்லிப்பூ தாண்டாங்கப்பா. ஆமாம், இட்லி செய்துட்டு அது இப்படி தான் ஊற்றணுங்க. இல்லை சாம்பார் இல்லை, அப்படியா? கடலக்காய் சட்னி, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கடலையை இப்படி ஊற்றணும். இப்படி தானா? ஆமாம், வேர்க்கடலை சட்னி செய்துட்டு இன்னைக்கு மதியம் சவ் சாம்பாருங்க. பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ஆமாம், சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தூள் ஒன்று அரைச்சேன் இல்லையா, மிளகு சீரகம் கடலைப்பருப்பு, வேற என்ன சீரகம், மிளகு சீரகம் வெந்தயம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை தூள் அரைச்சி போட்டது மிச்சம் கொஞ்சம் இருந்தது, அதை போட்டு செய்துட்டேன். முட்டை பொரியலுங்க, இன்னைக்கு வச்சதுங்க. ஆமாம், ஓகேவா? 3 நாள் வரும். அது இன்னுங்கிட்ட 2 நாள் இல்லை 3 நாளே வருது நமக்கு. அப்படியே வச்சா 10 நாள் கூட வரும். யூஸ் பண்ணால் 3 நாள் வரும். ஓகேவா? அப்படி தான். இன்னும் பெரிய 3 நாள் வேணாம். நான் ரசம் கருப்பு போடு கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது அதுதான். அப்புறம் ஒன்று சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் இந்த ஸ்பீக்கர் மாதிரி காதில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நேற்று கூட இந்த நிதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லோரும் காதில் ஹெட்ஃபோன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது என்னதுங்க? அது எனக்கு ரொம்ப நாள் குழப்பம். அது ஏன் எல்லாம் வைக்கிறாங்க? சில பேர் வைக்க மாட்டாங்க, சில பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு கேட்டால், இவங்க பேசுகிறது இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க பட்ஜெட் தாக்கல். அது யார் இப்போ தெலுங்குக்காரர் இருப்பார் உள்ள பார்லிமெண்ட்டில், ஹிந்திக்காரர் இருப்பாங்க, கன்னடக்காரர் இருப்பார், ஆல் லாங்குவேஜஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜில் போய் அது சேரும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல அது. இது பைலட் கூட வச்சுருப்பார் பாருங்க காதில். அந்த தலையை சுற்றி அப்படி ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கும். அது கேள்விப்பட்டேன். அது சூப்பர், இப்படி கூட இருக்கா அப்படின்னு நினச்சிக்கினேன். அது நல்லா இருந்த தகவல், அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது இத்தனை நாள், நேற்று தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு இதை மாதிரி யாரா நியூஸ் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஜாலியாக இருப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.